Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டவருக்கு மீண்டும் அதிமுகவில் இடம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். பரிதா, வணக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில் மீண்டும் அடிப்படை உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். 60 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூட்டன் அடித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பாஜகவினர் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் வேண்டும், அதாவது ஹிந்தி போன்ற ஒரு மொழி கட்டாயம் 3வது மொழியாக இருக்க வேண்டும் என்று நடத்திய அந்த கையெழுத்து இயக்கத்தில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல எல்லாபுரம் ஒன்றிய செயலாளருமான KS விஜயகுமார் இவர் கையெழுத்திட்டிருக்கின்றார். அவர் கையெழுத்திட்ட அந்த வீடியோ என்பது மிக தீவிரமாக வைரலாக இணையதளங்களில் பரவியது. அதிமுக 2 மொழி கொள்கை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2ம் தான் இருமொழி கொள்கையாக தமிழகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 3வது மொழி தேவையில்லை என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி பாஜகவின் கொள்கைக்கு ஆதரவாக அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக நின்றார் என்ற காரணத்தினால் அவரை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் சேர்த்தே நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையாக கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் கூட தெளிவாக நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்தெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். பிறகு அதிமுகவினர் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மேடைகளிலும் பேசும்போது அதிமுக கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம், அதிமுக கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு இது போன்று ஊக்குவிக்க முடியாது, அதிமுகவை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில் 2 மாதங்களில் விஜயகுமார் என்ற அந்த நபர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டு அந்த அறிவிப்பானது தற்போது நமது அம்மா நாளிதழ் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழிலே இந்த செய்தியாகவே அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர் சில தினங்களுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ரெக்கமெண்டேஷனுக்காக கொண்டு வந்ததாகவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு சேர்த்துக் கொள்வதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அவரை சந்தித்து இப்போது கட்சியில் அவர் சேர்ந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். தற்போது அவர் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். விரைவில் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் பதவியும் மீண்டும் அவருக்கே வழங்கப்படும் என்றும் அதிமுகவினுடைய சோர்சஸ் அந்த தகவல்களாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். இது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒருவரை ஒரு குற்றத்திற்காக ஒரு தவறுக்காக கட்சியை விட்டு நீக்கினால் நீக்கியதுதான், மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்ற இடத்துக்கே இடம் கிடையாது என்று அவர் ஒரு ராணுவ கட்டுப்பாடு என்ற வகையிலே அதிமுகவினர் சொல்வார்கள். அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வைத்திருந்தார். ஆனால் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் மீண்டும் சேர்க்கப்பட்டார். அதே பாணியில் தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமாரும் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.